ரமணி நான் ரெடி. என்ன பண்ற? நீங்க தானே கேட்டீங்க மரத்துல இலை இல்லையான்னு, அதான் இலை போட்டுட்டு இருக்கேன். இலையா? ஒரே சாமி படமா இருக்கு. இலைக்கு பதிலா சாமி படம் ஃபார் சேஞ்ச். நம்ம ஏரியா பிள்ளையார் கோவில் வாசல்ல சீப்பா வித்துக்கிட்டு இருந்தான். 50 காசுக்கு ஒரு படம்னு 50 படம் வாங்கிட்டேன். மரத்துல தொங்க விட்டா நல்லா இருக்குமேன்னு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கற்பகம் மாதிரி இருக்கு. யாரவ? இது கற்பகம் மரம் மாதிரி இருக்குன்னு சொன்னேன். கற்பக மரமா? அப்போ இது கீழே நின்று எதை கேட்டாலும் கிடைச்சிருமா? ஐயோ, கேட்டு பாரு, கிடைச்சாலும் கிடைக்கும். இப்போ நீங்களும் நானும் திருப்பதிக்கு போனோம். டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன்னு சந்திர மாமா போனாரு. இன்னும் ஆளை காணோம். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. இப்போ இது கீழே நின்று அவளை கூப்பிட்டா வந்துருவாரா? சீக்கிரம் வாங்க சந்திர மாமா. இந்தாம்மா ட்ரெயின் டிக்கெட்டு, 2 லோயர் பர்த்து கன்ஃபார்ம்டு. இது நாளை காலையில் தர்ஷனத்துக்கு டிக்கெட்டு, இதுவும் கன்ஃபார்ம்டு, இதுவும் ஓகே. அப்புறம் 2 பேரும் திருப்பதிக்கு போகிறீங்க. ஜாக்கிரதையாக போயிட்டு திரும்பி வரணும்னு நம்ம ஏரியா பிள்ளையார் கோவிலில் அர்ச்சனை பண்ணி தேங்காய் உடைச்சேன். இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ. எடுத்துக்கோம்மா. அந்த டெய்லர்கிட்ட போய் ப்ளவுஸ் வாங்கிட்டு சொன்னியே, அந்த டெய்லர் தான் பார்க்க முடியல, அங்கே போக முடியல. டைம் ஆயிடுச்சு. அவனே கொண்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும். அம்மா உங்கள் ப்ளவுஸ் கொண்டு வந்துருக்கம்மா. போய் வாங்கிக்கோம்மா. அம்மா மரம் நீங்கள் போட்டுதா? பார்க்கலாமா? நல்லா இருக்க. நீங்கள் போட்டதாம்மா? ஒரே படம் படமாக தொங்குது. என்ன மரம் அது? கற்பக மரம். ஐயோ, கற்பக மரமா? இந்த கேட்டதெல்லாம் கொடுங்க சொல்லுவாங்களா அதுவா? அம்மா பேங்க்கில் 2 மிஷினுக்கு லோன் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மரத்துக்கிட்ட சொல்லி சேங்ஷன் பண்ண சொல்லுங்கம்மா. என்னடா பேங்க்லேருந்து ஃபோன் வந்ததுண்ணா, ஏதோ லோன் கட்டிக்கலாமே, செக் ரெடியாக இருக்குது, வந்து வாங்கிக்க சொன்னாங்க. தேவி, கற்பகவல்லினில் பொற்பதங்கள் பிடித்து நற்கதி அருள்வாயம்மா. தேவி, கற்பகவல்லினில் பொற்பதங்கள் பிடித்து நற்கதி அருள்வாயம்மா. கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்து. என்னம்மா என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. எதுவும் நடக்கும் மாமா. என்ன மாப்பிள்ள, என்னம்மா இதெல்லாம்? மாமா இந்த மரத்துக்கிட்ட நின்று நீங்க வருவீங்களான்னு கேட்டேன். நீங்க வந்துட்டீங்க. நீங்க டெய்லர் வந்தா நல்லா இருக்கும். நீங்க அவரும் வந்துட்டாரு. டெய்லர் லோன் சாங்ஷன் ஆகணும்னாரு, அதுவும் ஆயிடுச்சு. இந்த மரத்துக்கிட்ட என்ன வேண்டுனாலும் பலிக்குது மாமா. ஆமாம்மா, நீ உலகத்தில் இருக்கிற அத்தனை சாமி படங்களை இதில் மாட்டி வச்சிருக்கிய. இந்த மரத்துக்கு பவர் வந்துருச்சுமா. தாயே கற்பகமே, தாயே கற்பகமே, தள்ளுமா தள்ளுமா தள்ளுமா. தாயே கற்பகமே. என்ன மாமா பண்றீங்க? அம்மா உன் வீடு கோயில் ஆயிடுச்சுமா, அதுக்கு வேண்டிய மரியாதை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். தாயே கற்பகமே. ரமணி கற்பகமே பேசிக்கிட்டு ட்ரெயின் டைம் ஆயிடுச்சு பார். ஆமாம் மாப்பிள்ள, சீக்கிரம் நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க. இந்த மரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு கிளம்புங்க. மாமா ரம்யா வந்துருவாளே. ரம்யா வந்தா நான் பார்த்துக்கிறேன், நீ போமா. ரமணி இரு, நான் ஆட்டோ கூட்டு வரேன். எங்கே கிளம்பிட்டீங்க போல இருக்கு? ஆட்டோ வேணுமா சார்? இங்கதான் லெஃப்ட்ல எடுத்துங்க. இதான் இங்கதான் நிறுத்திக்கிங்க. செருப்பெல்லாம் இங்க தான் விட்டு போனோம் சார். ஒரு ரூபா டோக்கனை வாங்கிக்கோங்க. சில்லறை கொடுங்க சார். ரமணி இது நம்ம வீடு தானா? நம்ம வீடு தான். உள்ள வாங்க. வாங்க வாங்க. ஐயா ஐயா செருப்பு விடுங்க ஐயா. ஐயா 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 என்னங்க இங்க பாருங்க. கற்பூரம் கூட ரம்யா. மாமா மாமா போமா போமா போ, லைன்ல வாமா. பார்த்தா பச்சை ஒரு மாதிரி இருக்கிற, லைன்ல வாமா போமா. போ சார். நாங்க அவர்கிட்ட பேசுறோம். அவர்கிட்ட பேசணுமா? அவகிட்ட பேசுன்னு சொல்லுங்க. அவகிட்டயா? தாயே கற்பகாம்பா, எல்லாத்தையும் காப்பாத்து தாயே. ஆமா சார்,
இங்க உள்ள எல்லாருமே அவகிட்ட பேசிதான் ஆகணும். இந்த பாருங்க, காலையில 11 மணிக்கு நங்கநல்லூர்ல வந்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க இப்பதானே சார் வந்தீங்க, அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே. வாமா ரமணி, வா வா உள்ள வா. என்ன சாமி, உங்களுக்கு வேண்டியவெல்லாம் உள்ள கூப்பிட்டு விடுறீங்க? நாங்க காலையில இருந்து காத்து கிடக்குறோம். என்னங்க இதெல்லாம் அநியாயமா இருக்கு. இல்ல கீழ வாங்க, கீழ வாங்க. வீடுங்க, இது எங்க வீடு. தப்புமா, தப்பு. முதல்ல நம்பிக்கை வேணும். இது வீடு இல்ல, கோவில்மா. அம்மா தாயே அம்மா. எதுங்க விலகு விலகு. ஆமாங்க, உங்க கோயில் நிர்வாகிங்க. வாங்க. கோவில் நிர்வாகிங்க. ரம்யா உள்ள வா. ரம்யா உள்ள வா. ரம்யா இருங்க 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 சார். வெளியே வாங்க சார். வெளியே வாங்க சார். வெளியே இருங்க. வெளியே இருங்க சார். வெளியே போங்க. ஆன்மீக பெருமக்களே, இப்போது உச்சிகால பூஜைக்கு அலங்காரம் நடைபெற உள்ளதால் பக்த கோடிகள் அமைதி காக்குமாறு கோரப்படுகிறார்கள். நடை சாத்தப்படுகிறது. இப்போது நடை சாத்தப்படுகிறது. நட சாத்துறீங்களா? என்ன மாமா இதெல்லாம்? யார் இந்த கும்பல்? அம்மா, தேவனுடைய விளையாட்டை யாராலமா மறைக்க முடியும்? என்ன மாமா சொல்றீங்க? கேட்டதெல்லாம் கொடுக்கிற கற்பக மரம் இருக்குன்னு கேள்விப்பட்டாங்க, குவிஞ்சிட்டாங்க. ஒரு நாள் வீட்டை விட்டுட்டு திருப்பதி போயிட்டு வரதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே, என்னங்க? ஒரு நாள் எதுக்குமா? திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுக்கறதுக்கு பார்வதி வந்தாலே ஒரு நாளா எடுத்துக்கிட்டா. குழந்தை அழுதுச்சு, உடனே ஓடி வந்துட்டுல. நம்ம கண்ணப்பனுக்கு சிவன் கண்ணு கொடுத்தாரு. எந்த கண்ணப்பா? கண்ணப்ப நாயனார் மாப்பிள கண்ணு கொடுக்கறதுக்கு லேட்டா பண்ணாரு, உடனே கொடுத்துடல. மாப்பிள, தேவியினுடைய விளையாட்டுக்கு நேரம் காலமே கிடையாது மாப்பிள. மாமா, அங்கெல்லாம் பக்தனை தேடி சாமி வந்தாங்க. இங்க சாமியை தேடி இத்தனை பக்தர்கள் ஒரே நாள்ல வந்திருக்காங்களே, எப்படி மாமா? மாப்பிள, இதுதான் மாப்பிள இந்த கற்பக மரத்தினுடைய மகிமை. கற்பக மரத்தினுடைய மகிமை ஒரு ஆள் போறோம் மாப்பிள, ஒரு ஆள் போறோம். கண் கூட பாத்துட்டாரு. யாரு? நீங்களா? நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணமா? ஐயோ, நான் இல்லம்மா. நான் இதெல்லாம் ஏமா வெளியே போய் சொல்ல போறேன்? பின்ன யாரு? அந்த டெய்லர் மாப்பிள. என்ன மாமா இப்படி கதவு தட்டுறாங்க? கொஞ்சம் அமைதியாக இருக்கும். நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாம். என்னம்மா அது? உள்ள உடலன்னா கதவே உடச்சிடுவாங்க போட்டிருக்கேன். என்ன பண்றது இப்போ? கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு நிறைய திறந்துருவோம். நீங்க 2 பேரும் அப்படி போய் இருங்க, நான் ஏதாவது ஐடியா பண்றேன். போங்க. என்னங்க வந்துருங்க. அமைதி 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 அமைதி. ஒருத்தரா வாங்க வாங்க வாங்க. ஒருத்தர் நம்ம அர்ச்சனையா? மாப்பிள, இந்த தேங்காய் கொஞ்சம் உடச்சு கொடுங்க. எது? தேங்காயை உடச்சு கொடுங்க மாப்பிள. ரமணி வாங்க. இந்தாங்க. ஆமாமா. நல்லா கும்பிட்டுங்க. அம்மா கற்பகமே, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுமா, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லம்மா. நீதாம்மா அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும். என்னமா பண்றீங்க? இல்ல, கேட்டதும் குடைக்கும்னு சொன்னாங்க, அதான் வாந்தி வருதான்னு. ஏமா, இது என்ன இன்ஸ்டன்ட் புளியோர, இன்ஸ்டன்ட் இட்லி மாதிரி இன்ஸ்டன்ட் குழந்தை நினைச்சீங்களா? 1 வருஷமா அது ஆகும்மா, அப்புறம் தான் பலிக்கும். அப்ப சரி, அடுத்த வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்தா இங்கே கெடா வெட்டி பொங்க வச்சிடுறேன். ரமணி, இங்கே கடா வெட்டுறாங்களா? ஐயே, என்ன மாமா இது? ஏமா, இது வெஜிடேரியன் சாமிமா, நான்வெஜிடேரியன் எல்லாம் வேண்டிக்க கூடாது, அப்புறம் பலிக்காத. அப்ப சரி, பெண் பொங்கல் வைக்கிறேன். இது நியாயமான வேண்டுதல். இந்தாங்க, அப்படிங்க. ஜரகண்டி ஜரகண்டி. என்ன மாமா, திருப்பதியில சொல்ற மாதிரி ஜரகண்டின்னு சொல்றீங்க? ஆமா மாப்பிள, இப்பெல்லாம் இப்படி சொன்னாதான் ஜனங்களுக்கு புரியுது. நீங்க 2 பேரும் அப்படி போய் நில்லுங்க. அடுத்து வாங்க. வாங்க, அடுத்தாள் வாங்க, அடுத்தாள் வாங்க. ஏங்க ஏங்க, இவ்வளவு நாயத்தை பேசிட்டு முன்னாடி போறாரு பாரு. அம்மா தாயே சாமி, கற்பூரம் காட்டுங்க சாமி.
அம்மா தாயே, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே நடக்கலை. நீதாம்மா அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேடி கொடுக்கணும். இதே சன்னிதானத்தில் சீரும் சிறப்புமா நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேம்மா. சார், நீங்க பேச்சலரா? ரமணி ஏங்க, உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை கண்டிப்பா கிடைப்பாரு. கோயிலுக்கு வெளியே தேடுங்க, கோயிலுக்கு உள்ள தேடாதீங்க. அப்படி என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சா இதே சன்னிதானத்துல வந்து 100 குடம் பால் ஊத்தி அபிஷேகம் பண்றேன் சாமி. ரமணி 100 குடம் பால் அபிஷேகமா? பண்ணட்டும். வெஜிடேரியனா தானே இருக்கு. ஐயோ ரமணி, இது பேப்பர் மரம், கரைஞ்சி ஓடிடும். நீங்க அப்படிலாம் வேண்டிக்காதீங்க, வேற ஏதாவது சிம்பிளா வேண்டிக்கீங்க. கடா வெட்டக்கூடாதுங்க, சரி. அபிஷேகமும் நல்லபடியாக நடக்க விடாதீங்க. அப்புறம் எப்படிதாம்மா சிம்பிளா வேண்டிக்கிறது? வேணும்னா தங்கத்துல காப்பு போடுறேன்னு வேண்டிக்கீங்க. தங்கத்திலயா? ரமணி சரி, வெள்ளியில போடுறேன்னு வேண்டிக்கீங்க. வெள்ளியிலயா? சரி, வேண்டிக்கிறேன். ஜரகண்டி வெள்ளி காப்பு, ஜருகண்டி. நம்ம அர்ச்சனையா? என்னங்க, வெள்ளி காப்பு போட்டா அதை வச்சே ரம்யா கல்யாணத்துக்கு வெள்ளி பாத்திரம் செஞ்சிடலாம். அம்மா கற்ப மரத்தாயே, காணிக்கை போட்டு வந்தோம், இருங்க. உண்டியல் இல்லைங்களா? இன்னும் வைக்கலைங்களா? ஆத்தாவை பற்றி கேள்விப்பட்டேனுங்க. ஒரு டீல் நல்ல விதமாக முடிஞ்சா 1% தரதா வேண்டிக்கிட்டேன். வேண்டின 5ஆம் நிமிஷத்துல டீல் நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு. ஆத்தாவோட பங்கை கொடுத்துட்டு போகலான்னு கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்தேனுங்க. இந்தாங்க, நான் வரேனுங்க. ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு, கோயம்புத்தூர் போகணும். போங்க. அப்பா கொஞ்சம் நிறுத்திக்கப்பா. கற்பக மர ஆத்தாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு கமர்ஷியல் பிரேக். நீ இந்தா இதோட சரி உள்ள வா. காலையிலேருந்து இது வரைக்கும் 30,000 ரூபா கலெக்ஷன் ஆயிருக்கு. சில்லறை 20,000 ரூபா மேலே வச்சிருக்கேன். இந்தா பணத்தை ஜாக்கிரதையா வைய. அப்புறமா பணத்தை வேஸ்ட் பண்ணாம ஒரு நல்ல பசுமாடு வாங்கணும். பசுமாடா? ஆமாம்மா, நம்ம வீட்டில் கற்பக மரம் இருக்கு, காமதேனு வேண்டாமா? அப்புறம் கலெக்ஷன் வந்ததுன்னா ஒரு வெள்ளை குதிரை வாங்கணும், உச்சேஸ்வர வசுமா. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை யானை ஒன்று வாங்கிடுவோம். வெள்ளை யானையா? ஐராவதம். மாமா விட்ட ஒரு பார்க்கடலே வைப்பீங்க போல் இருக்க. நல்ல ஐடியா மாப்பிள. நம்ம வீட்டு வாசல் லான் இருக்குல்ல, அதுல ஒரு பெரிய தொட்டி கட்டி பால் நிறைய ஊத்திட்டு பார்க்கடல் ஆலைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ரமணி, போற போக்க பார்த்தா இவர் நம்ம வீட்ல இருந்து விரட்டி ரோட்ல தான் நிக்க போறாரு பாரு. இது வீடு மாமா, கோயில்லாம் இல்ல. சாமி, வெளியில யாரோ லெட்டர் கொடுத்துட்டு போனாங்க. லெட்டரா? என்ன லெட்டர் மாமா? பாப்போம். ஒன்றும் இல்லைம்மா, இந்த பூக்கடை, செருப்பு கடை, கார் பார்க்கிங், சைக்கிள் பார்க்கிங் இதெல்லாம் தனக்கு தான் டெண்டர் கொடுக்கணும், இல்லைன்னா உதப்பேன் அப்படின்னு லோக்கல் தாதா ஒருத்தன் லெட்டர் எழுதியிருக்கான். வேற ஒன்றும் இல்லை. வேற ஏதாவது பிரச்சனை வரதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுங்க மாமா. மாமா முதல்ல அவங்களால நீங்க கேட்டுக்கு வெளியே அனுப்புங்க, அப்புறம் பாத்துக்கலாம். என்ன சொன்னாலும் போக மாட்டாங்களே மாப்பிள்ள. ஒன்று பண்ணுமா, இந்த ஜடையை பிரிச்சுடு. எதுக்கு? சொல்றத கேளுமா, பிரியுமா? வா, அப்படியே வா. ஆன்மீக பெருமக்களே, பக்த பெருங்கோடிகளே, நமது கற்பகத்தாயின் கருணை உள்ளத்தை நீங்கள் கண்ணார கண்டீர்கள். அமைதி. இப்போதுதான் கற்பகத்தாய் நமது நிர்வாகி அம்மா மீது இறங்கி வந்து ஒரு அருள் வாக்கு கூறியிருக்கிறார். சொன்னாடம்மா. நமது ஆலயத்தின் பின்புறம் உள்ள மைதானத்தில் இன்று மாலை 6 மணியிலிருந்து 6:15
கிழக்கு முகமாக பார்த்தால் நமது கற்பகத்தாய் நட்சத்திரமாக காட்சி தருவாள். ஆகவே பக்த கோடிகள் வேகமாக சென்று இடம் பிடித்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மாமா இது என்னது பைத்தியம் மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்கு. என்னடி பண்ற? இன்னைக்கு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். கலெக்ஷனா? நாளைக்கு சீக்கிரமா கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போணும். எதுக்குடி? கொஞ்சம் அதிகமா எலுமிச்சம்பழம் வாங்கணும். நிறைய போகுது. என்னடி பெரிய வியாபாரி மாதிரி பேசுற? வாடிங்க. என்னம்மா? குழந்தை கையில எதுக்குடி காசு? குடுறீங்க. உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? எனக்கு யாரும் சொல்ல கொடுக்கல. சுயதொழில் செய்யணும்னு கவர்மெண்டே சொல்லிடுச்சு. அதே கவர்மெண்ட் தான் 12 வயசு கீழே இருக்கவங்க வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. போடி உள்ள, போ. போனவங்க திரும்பி வரதுக்குள்ள கதவை சாத்துங்க. மாமா நீங்க பாட்டுக்கு நட்சத்திரம் கிழக்கு பக்கம் அது இது அடிச்சு விட்டீங்க. போனவங்க மைதானத்துல இருந்து பார்த்து எதுவுமே தெரியாம திரும்பி வந்து கலட்டா பண்ணாங்கன்னா என்ன பண்றது? மாப்பிள இப்ப மணி என்ன ஆகுது? மணி 6 ஆக போகுது. இன்னும் 20 நிமிஷத்துல பாருங்க என்ன ஆகுதுன்னு. மாப்பிள சித்திரை மாசம் இருட்டுற நேரத்துல கிழக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் தெரியாம போயிடும். வாங்க வந்து உட்காருங்க, கவலைப்படாதீங்க, வாங்க. அம்மா வானத்துல நட்சத்திரமா தெரியறாங்க பாரு. பாத்தீங்களா மாப்பிள, ஏதோ ஒரு நட்சத்திரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த நட்சத்திரம் அங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. விடியற வரைக்கும் கவலை இல்லை. அதுக்கப்புறம் வந்து கேட்டா கற்பகம் நடந்து காட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? சும்மா இருடி. ரமணி என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? என்னங்க என்னவோ மனசே சரியில்லை. முதல்ல மாமாவை கூப்பிடுங்க. மாமா என்ன மாப்பிள? மாமா என்னமோ சொல்லுவாங்களே, சிவன் சொத்து குல நாசம்மா. அதான் அந்த வசூலான பணம் எல்லாம் நமக்கு வேண்டாம். அதை எடுத்துட்டு போய் ஏதாவது கோவில் உண்டியல்ல போட்டுட்டு வந்துருங்க. இந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். யார் சார் நீங்க? இந்து அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கோம். நிர்வாகி யார்? நீங்க தானே? சார் இந்த விஐபி டிக்கெட் எல்லாம் இந்த பக்கம் சோறை அடிச்சுட்டு இந்த பக்கம் வழி வச்சுக்கலாம் சார். அப்புறம் இந்த அர்ச்சனை டிக்கெட்லாம் அங்க பாருங்க சார், அங்க நிறைய இடம் இருக்கு, அங்கேயே வச்சுக்கலாம் சார். வெரி குட் வெரி குட். நீ உள்ள போடி. என்னங்க கேளுங்க சார். என்ன சார் வேணும் உங்களுக்கு? அம்பாளுடைய கருணையை பத்தி கேள்விப்பட்டோம், அதான் அந்த கோயிலுக்கு விசிட் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். கோயிலா? இது எங்க வீடு. இல்லம்மா, நேத்து வரைக்கும் அது உங்க வீடு, இன்னைக்கு ஆண்டவருடைய கோயில்மா. அதோடு இல்லாம கேட்கறதெல்லாம் கொடுக்குறது கற்பக மரம். டோட்டல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிமா. ஐயே இது கற்பக மரம் இல்ல, ஆர்ட். ஆமா, பேப்பர் மரம். நம்பணும், நெறி நம்பிக்கை வைக்கணுமா? நீங்க கேக்குறதெல்லாம் இந்த மரம் கொடுக்காது. வேணா இதை கேட்டு பாருங்களேன். எங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு வேணா கேட்டு பாருங்களேன். என்னங்க கேளுங்க சார். கேட்டு இந்த மரம் கொடுக்கலன்னா நீங்க போயிடுவீங்களா? வேற வழி. கொடுத்துருச்சுன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, கொடுக்கலன்னா உங்க ப்ராப்பர்ட்டி. என்னங்க ஏதா கேளுங்க. மாமா மாப்பிள எதுவும் விவகாரமா கேட்டுறாதீங்க, கரெக்டா கேளுங்க. சரி. கற்பக மரமே. ஐயோ அப்படி கேட்க கூடாது, சாதாரணமா கேளுங்க. ரமணி, இந்த சம்மர்ல சென்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம குடிக்க தண்ணி கிடைக்கணும்.